மக்கள் வணக்கம். பொறுத்தவர் பூமி ஆழ்வார் அப்படின்றத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளுடைய சந்தையிலும் நம்ம பொறுமையா இருந்து சந்தையை ஆள முயற்சி செய்யலாம். இன்று உங்களுடைய ஐயங்களுக்கு தீர்வு கொடுப்பதற்காக கிரேட் வெஞ்சர்ஸின் நிறுவனர் திரு ஹரிஹரன் அவர்கள் வருகை புரிந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ சந்தையில பாத்தீங்கன்னா பொறுமையா இருந்தா வெற்றி பெறலாம் அப்படின்றது நீங்களும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் சொல்லிட்டும் இருக்கீங்க. இப்போ இதை தொடர்ந்து பொறுமையா எப்படி செயல்படும்ன்றது நம்ம அடுத்த கேள்வியா நம்ம கேட்டுக்கலாம். இதற்கு முன்னாடி நேர்களுக்காக கடந்த வாரம் என்ன மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடந்தன, என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுன்னு அதற்கான காரணங்களும் நேர்களுக்காக சொல்லிடலாம். கடந்த வாரம் எடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் கவர்மெண்ட் ஷட் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அரசாங்கம் நிறுத்தப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்கள் எல்லாமே அடைக்கப்பட்டிருக்கு. திங்கள் செவ்வாய் புதன் வரைக்கும் அப்படி இருந்தது. இது ஒரு 17 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மாதிரி ஆனதுனால நம்ம கமாடிட்டி மார்க்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறாங்க. அடுத்து என்ன ஆக போகுது, ஆமாம், எல்லாமே ப்ரைவேடைசேஷன், அதாவது தனியார் நிறுவனம் ஆக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ என்ன டெசிஷன் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால வெயிட் பண்ணி தான் பண்ணணும். அப்படிங்கிறதுனால கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் குறைஞ்சிது. க்ரூட் ஆயில் அதாவது எந்த அளவுக்கு பொருளாதாரம் இருக்கும், வேலைவாய்ப்புகள் குறையுமா, வேலைவாய்ப்புகள் குறைஞ்சதுன்னா கச்சா எண்ணெயோட தேவைப்பாடுகள் குறையும், பெட்ரோல் கன்சம்ஷன் குறையும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதை பேஸ் பண்ணி மார்க்கெட் அங்கேயும் இறங்கிடுச்சு. தட் இஸ் ஆயில். அதுக்கப்புறம் எக்கானமி சரியில்லைன்னா மார்க்கெட் வீக் ஆக ஆரம்பிச்சிடும் ஆயில்லாம். அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அப்படி பேலன்ஸ். ஈவன் பேஸ் மெட்டல்ஸும் அதே தான். எக்கானமி சரியில்லை அப்படின்னா தேவைப்பாடுகள் குறையும். அப்படின்றதுனால அடிப்படை உலோகங்கள் கூட ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மாதிரி செதஞ்சு போய் தான் இருக்குது. பண்ணலாமா, இறங்கலாமா, வேண்டாமான்ற மாதிரி ஒரு 2-3 நாட்கள் அந்த நிலவரம். முக்கியமாக சொல்லணும்னா இந்த வெள்ளிக்கிழமை இன்று இந்த யூஎஸோட நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வெளியாக இருக்குது. அது யூஎஸ் இந்த ஷட் டவுன் ஒழுங்காக இயங்குச்சு அப்படின்னா இன்றைக்கி அந்த நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா வெளியாகும். அப்படி நான் ஃபார்ம் பேரோல் டேட்டானா என்னென்னா, அதாவது விவசாயமற்ற தனியார் நிறுவனம், அது அரசாங்கத்தில் இருக்க அரசோட தட் இஸ் வேலைவாய்ப்பு விகிதமும், ப்ரைவேட்லேயும் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இல்லாமல் வரக்கூடிய வேலைவாய்ப்பு விகிதங்கள், இது எல்லாத்தையுமே சேர்த்து எந்த அளவுக்கு வேலைவாய்ப்புகள் அமெரிக்காவில் இருக்குது, செப்டம்பர் மாதம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இப்போ அக்டோபரில் இந்த வாரம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் எவ்ரி மந்த் வெளியாகும். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு வெளியாக இருக்குது. அந்த நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது. எக்கானமிக்கு, அமெரிக்க பொருளாதாரத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, பாசிட்டிவாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா தங்கத்தின் விலை இறங்க ஆரம்பிக்கும். ஏன்னா பொருளாதாரம் நல்லா இருந்துச்சுன்னா டாலர் ஸ்ட்ராங் ஆகும், தங்கத்தின் விலை இறங்கணும். அப்படியே இன்கேஸ் சரி, ஏன்னா இப்போ ஷட் டவுன் யூஎஸ் வரைக்கும் ஷட் டவுன் ஆயிருக்கு அப்படின்னா வேலை வாய்ப்பு கொஞ்சம் செதஞ்சு தான் போயிருக்கும். அதனால அடுத்த கேள்வி ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு தான் வரும். ஸோ இன்னைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்ட்ராடே மோஸ்ட்லி இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு பண்ணுறது, கோல்டில் முக்கியமாக குறைச்சிட்டு பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன். ஆல்ரெடி பொசிஷன் வச்சுக்கிட்டு இருக்கவங்க ஈவினிங் மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணோம். சடன் ஹைக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்திய ரூபாயின் மதிப்பும் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் நாட்களையும் எப்படி எதிர்பார்த்து இந்திய ரூபாயின் மதிப்பு 69 போனதே உண்மையான மூமெண்டான்னு எனக்கு தெரியல. ஆனால் 62 தாண்டி முடிஞ்சுன்னா 65 போகும் நானே சொன்னேன். அது டெக்னிக்கல். அது பட் 69 வரைக்கும் போன எந்த அளவுக்குன்னு தெரியல. இப்போ 61 ரூபாய் 88 காசில் முடிவடைஞ்சிருக்கு. இந்திய ரூபாயின் மதிப்பு இப்போ இந்த தங்கத்தோட இறக்குமதி வரியை 10% ஆக்கினதுக்கு அப்புறம் கோல்டு இம்போர்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்ற செய்தி வெளியாக இருக்குது. கோல்டு இம்போர்ட் குறைஞ்சிருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா சில்வர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ சில்வர்லேயும் அந்த மாதிரி விதிமுறைகள் எடுத்துகிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் ஒரு அலசலில் இருந்துகிட்ருக்கு, ஒரு டிஸ்கஷனில் இருந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி பண்ணால் லைக் கோல்டு இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட், நடப்பு கணக்கு பற்றாக்குறை குறையும். அது குறைஞ்சி சரியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைலாம் சரியாச்சு அப்படின்னா 61 88 56 வரைக்கும் வரத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு இருக்க நடவடிக்கைகள் 8 மாதத்துலேருந்து 9 மாதத்துக்குள்ள சரியாகும், எலெக்ஷன் டைம் இருக்கும் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி செய்தி நேற்று முன்தினம் வெளியாக இருக்கு. கண்டிப்பா. இப்போ முதல்ல நம்ம சொல்லியிருந்தோம் பொறுமை அப்படின்றது சந்தையில அதிகமா இருந்தாலும் எப்படி இருக்கும், இல்ல கம்மியா இருந்தாலும் எப்படி இருக்கும், எப்படி இருக்கணும் அப்படின்றத சொல்லலாம்.
பொறுமை அப்படிங்கிறதுக்கு முன்னாடி விவேகம் தான் சொல்லுவோம் நான். விவேகம் இருக்கு. ஆமா, ரொம்ப சிம்பிளா என்னன்னா அந்த கண்ட்ரோல்டு மைண்ட் தான் இருக்காது எல்லாருக்குமே. கமாடிட்டிஸ்ல வந்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது எல்லாருமே எடுக்கலாம், ம். லாஸுங்கிறத எல்லாரும் செய்யலாம். ஸோ அந்த ப்ராஃபிட் எல்லாரும் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த மனநிலை மாறுறது தான் பிரச்சனை. அதாவது உட்காரும்போது 500 ரூபா கிடைச்சா போதும் தான் உட்கார்றது நம்ம. ஆனால் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த 500 ரூபா ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் போது உடனே வந்து 2000 கிடைக்கும் போல இருக்கு, 3000 கிடைக்கும் போல இருக்கு, 4000. எல்லாருக்குமே இது நியூ கமர்ஸ் பேசிக்காக வந்து இதில் இந்த மாதிரி சிக்கல் எப்போவுமே மாட்டுவாங்க. ஈவன் எங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர்ஸ் கூட 2 லட்சம் வந்துச்சு, 3 லட்சம் ஒரு வெயிட் பண்ணலாம். இது நார்மல் ஹியூமனுக்கு இருக்க ஒரு டெண்டன்சி தான். இதை வந்து மாற்றினாலே போதும், வேற எதுவுமே வேண்டாம். எல்லாருமே வந்து எல்லாரோட ட்ரேடிங் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம்னா ப்ராஃபிட் எடுத்த ட்ரேட் நிறைய இருக்கும், லாஸ் பண்ண ட்ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் ப்ராஃபிட் எடுத்த அமௌண்ட் வந்து கம்மியாக இருக்கும், லாஸ் பண்ண அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் நடக்கிறது. ஸோ இதை மாற்றுறதுக்கு அவங்க ஒரு 100 ட்ரேடு பண்ணி 70 ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒருத்தரால் பண்ண முடியுதுன்னா ஓரளவு கரெக்டாக தான் பண்ணிகிட்டு இருக்காருன்றது. அதனால் அந்த லாஸ் ஆகிற ட்ரேடு வந்து வெயிட் பண்ணி வெளியாகாமல் கவனித்து வெளியில் எப்போவுமே இன்ட்யூஷன் உள்மனசு சொல்லிடும் வெளியாகணும்ன்ட்டு. ஆனால் நம்ம கேட்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கவனித்து பண்ணாலே போதும். பிளான்டாக பண்ணோம். மாதத்துக்கு நமக்கு இவ்வளோ வேணும்னா அவ்வளோ கிடைச்சா போதும். அதாவது நம்ம வயிறுக்கு நம்ம எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோ சாப்பிட முடியும், நிறையெல்லாம் சாப்பிட முடியாது. ஸோ அது மாதிரி ஒரு பணத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு பணத்துக்கு நல்ல ரிட்டர்ன் அப்படின்னா 2% பெஸ்ட் ரிட்டர்ன் சொல்லலாம். இதில் உட்காந்து வியாபாரம் பண்ணுறதுனால நான் என்ன சொல்லுவேன், 6லேருந்து 8 10% இருக்கும், தாராளமாக எடுக்கலாம்னு சொல்லுவேன். ஸோ அப்படி எடுக்கிறதுக்கான அளவுகள், லெவல்ஸ், சார்ஜ் எல்லாமே நாங்கள் கொடுக்கறதுனால நான் சொல்ல முடியுது. ஸோ இதுக்கும் மேலே ஆசைப்பட்டால் அப்படின்னா தான் பிரச்சனை. கண்டிப்பா. இப்ப நேயர்களுக்காக உங்களுடைய பயிற்சி வகுப்புகளும் வரும் நாட்கள்ல எங்க எப்பொழுது இருக்குன்னு சொல்லிடலாம். பயிற்சி வகுப்புகள் காரைக்குடியில் புதிய மண்டல அலுவலகம் அடுத்த வாரம் திறக்க இருக்கு. பயிற்சி வகுப்பு கருத்தரங்கு மாதிரியே வச்சிருக்கு. அடுத்த வாரம் காரைக்குடியில் முதன்முறையாக. காரைக்குடி அப்படின்னாலே எனக்கு வந்து நான் கேள்விப்பட்டதெல்லாம் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே 10ஆம் வகுப்புலேயே வந்து பங்குச்சந்தையில் ஈடுபட்டிருப்பாங்களாம் அந்த ஊரை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த ஊரில் கமாடிட்டியை நான் இன்ட்ரடியூஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பங்குச்சந்தையிலேருந்து கமாடிட்டி சந்தைக்கு இன்னும் எல்லாருமே வரலை. ஸோ அந்த அவேர்னஸை கொஞ்சம் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்காக காரைக்குடியில் மண்டல அலுவலகம் வச்சுருக்கேன். அடுத்த வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு கவியரசு கண்ணதாசன் கலையரங்கத்தில் நடக்க இருக்கு. இது முன்பதிவு அவசியம், அனுமதி இலவசம் தான். நேர்பா தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. என்னோட நேம் விஷ்ணுவர்தன். என் பெயர் விஷ்ணுவர்தன். நான் சென்னையில இருந்து பேசுறேன். கேள்வியை சொல்லுங்க ஐயா. நாங்க இதுக்கு முன்னாடி நிறைய லாஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் ஷேர் மார்க்கெட் பக்கமே போல. ஹலோ சொல்லுங்க சார். ஷேர் மார்க்கெட் பக்கமே போல. திரும்பி இந்த டெக்னிக்கல் எல்லாம் கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா போலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இருக்கேன். இப்போ இங்க பயிற்சி வகுப்பு சென்னையில இப்ப இருக்கேன். சென்னை பேமெண்ட் இருந்தா கூட பரவாயில்ல இல்லைங்க. அதாவது வந்து பேமெண்ட் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதுலாம் பணம் கொடுத்து தான் கற்றுக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. நான் சொல்லி கொடுக்க எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லி கொடுத்துட்றேன். அதில் என்னோட அளவுகளும் இந்த டிப்ஸு சார்ட்ஸ் இதெல்லாம் கொடுத்து கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறதுனால இலவசமாக தான் இன்னைய வரையில் நான் எங்கேயுமே வந்து 100 ரூபா கூட எந்த ஒரு கருத்தரங்கும் பயிற்சி வகுப்புக்கும் எதுக்குமே வாங்கினதில்லை. ஏன் அப்படின்னா என்ன கொடுக்கக்கூடிய விஷயங்களில் எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறதுனால அதை நீங்கள் தாராளமாக ஈஸியாகவும் கற்றுக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி. ஸோ அதை பேஸ் பண்ணி அதாவது நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். அதுக்கு பணம்லாம் எதுவும் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாளை சென்னையிலே நீங்கள் லக்கிலி கேட்டீங்க, நானும் மறந்துட்டேன். சென்னையிலே நாளை காலையில் 11:30 மணிக்கு கிரேட் வெஞ்சர்ஸோட தலைமை அலுவலகத்திலே இருக்குது. இதுக்கும் முன்பதிவு அவசியம். ஒரு 60 சீட்டிங் கெப்பாசிட்டி தான் இருக்கும். அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இழப்பு அப்படிங்கிறீங்க, கமாடிட்டி மார்க்கெட்னா என்ன, அதில் அந்த கிரேட் வெஞ்சர்ஸோட அளவுகளை வச்சு பண்ணால் எந்த அளவுக்கு சேஃபாக பண்ணலாம், முதல் மோசமாகாமல் எப்படி வியாபாரம் செய்கிறது, மாதம் ஒரு 7லேருந்து 10% எப்படி எடுக்கலாம் ஈஸியாக அப்படிங்கிறது நாளைக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். தாராளமாக வரலாம். சரியா தரபகனுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேர் பார்த்துலாம். மக்கள் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க. பேர் அசோக்குங்க. கேள்வியை சொல்லுங்க ஐயா. காப்பர் வந்து இன்னைக்கு லெவல்ஸ், இன்டர்டே லெவல்ஸ் எந்த ரேஞ்ச் வந்து பை பண்ணலாம், என்ன ரேஞ்ச் வந்து செல் பண்ணலாம்? காப்பர் இன்னைக்கு நேற்று 454.40 காசுக்கு முடிஞ்சிருக்குங்க.
இன்னைக்கு காப்பர் 453.20 காசுக்கு கீழே இறங்குச்சுன்னா ஷார்ட் போங்க. ஷார்ட் போனீங்கன்னா முதல் டார்கெட் 450 ரூபாய் 25 காசு டார்கெட் வச்சுக்கலாம். அது கிட்டத்தட்ட வந்து 3 ரூபா லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் 1 ரூபாவில் வெளியில் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்கேஸ் 458 ரூபாய் 20 காசுக்கு மேலே போச்சுன்னா மட்டும் பை பண்ணுங்க. அப்படி பண்ணால் 460 ரூபாய் 20 காசு வரைக்கும் போகலாம். 2 ரூபா டார்கெட் இருந்தாலும் அப்பவும் 1 ரூபாய் இல்லை 80-90 காசுல வெளியேறது நல்லது. சரியா தொடர்பு ரொம்ப நன்றி. அடுத்த நேர் பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர்? வணக்கங்க, மணிகண்டன் ஃப்ரம் கோயம்புத்தூர்ங்க, குரு கிட்ட. கேள்வியை சொல்லுங்க ஐயா. வணக்கம் சார். வணக்கங்க சார். வணக்கம், சொல்லுங்க சார், இப்போ யூஎஸ்ல கவர்மெண்ட் ஷட் டவுனுங்கிறாங்க சார். இதுக்கு என்ன மீனிங் சார்? பிளஸ் நம்ம நாட்டுல வந்து கமாடிட்டி பண்ணி இவ்வளவு வருஷம் ஷட் டவுன் நம்ம பார்த்தது இல்லைங்க. அப்ப கமாடிட்டி எப்படி இருக்குங்க? அது எந்த மாதிரி கோல்டு எஸ்பெஷலி எப்படி இருக்கும் கொஞ்சம் சொன்னீங்க நல்லா. ரைட். அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன்னா என்னன்னா, அதுவும் அகெயின் பாலிடிக்ஸ் தான். அந்த ஊரில் வந்து டெமோக்ராட்டிக்கும் ரிப்பப்ளிக்கனுக்கும் இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடுகளால் அந்த ஷட் டவுன் அப்படிங்கிற அரசு நிறுவனங்கள், முக்கியமான நிறுவனங்கள் அதாவது நிப்பாட்டியிருக்காங்க. ஃபங்க்ஷனிங்கே வந்து நிப்பாட்டிருக்காங்க. இது கடந்த 17 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நடந்திருக்கு. அது எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. ஏன்னா 17 வருஷம் முன்னாடி எனக்கு 18 வயசு தான். அதனால் எனக்கே என்னடா இது புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி உள்ளே போய் பார்த்ததுக்கு ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலை, பொருளாதாரம் சரியில்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் என்னென்ன இந்த மாதிரி ஷட் டவுன் பண்ணால், டீப்பாக போய் பார்த்தா ஷட் டவுன் பண்ணால் வந்து என்னென்ன விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள் தடைப்படுது அப்படிங்கிறது அரசாங்கம் கவனிக்கும் ஒன்று. இரண்டாவது, முக்கியமாக இந்த ஷட் டவுன் இப்போ ஆனதுக்கு காரணம் என்னென்னா, அந்த 2 கட்சிகளுக்கும் இடையே நிலவக்கூடிய பிரச்சனையால் அதை நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து நீடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீடிக்காது. 1-2 நாட்கள் தான் நடக்கும். அதே மாதிரி இதனால் கோல்டு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஷட் டவுன் பீரியட்னால வந்து கோல்டில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், தங்கம், டாலர் என்ன ஆகும்னே தெரியாது இல்லையா? இப்போ இந்த மாதிரி வந்து அரசாங்கம் நிப்பாட்டினாங்கன்னா அந்த நாட்டோட பொருளாதாரம் என்ன ஆகும்னு தெரியாது. அப்போ டாலர் என்ன ஆகும்னு தெரியாது. அதனை வச்சு தான் கோல்டோட மூவ்மெண்ட்டே இருக்குங்கிறதுனால கோல்டும் என்ன ஆகும்னு தெரியாது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் என்னையே கேட்டால் இன்றைக்கி 1 or 2 டேஸ்க்கு வேண்டாம்னு சொல்லுவேன். ஆனால் அமெரிக்கன் மார்க்கெட்டில் $1285 கீழே கோல்டு இறங்குச்சுன்னா தாராளமாக ஷார்ட் போங்க. ஒரு நல்ல ஃபாலோ. $50 அப்படிங்கிறது ரொம்ப சுலபமாக கிடைக்கும். ஜாக்கிரதையாக பண்ணுங்க. சரியா தொடர்பு ரொம்ப நன்றி. அடுத்த நேர் பார்த்துடலாம். மக்கள் வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர்? கரூருங்க. சில்வர் இன்னைக்கு என்ன ரேட் போகுது? சரியா. சில்வர் இன்னைக்கு என்ன ரேட் போகுது? சில்வர் 48,653 முடிவடைஞ்சிருக்குங்க. வெள்ளியை பொறுத்த வரையில் முக்கியமாக இன்னொரு விஷயம் புதுசாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. இந்தியாவில் மட்டும் என்னென்னா, தங்கத்தோடைய இறக்குமதி நல்லா அதிகமாக இருந்ததுனால அதில் வந்து அந்த இறக்குமதி வரி இன்க்ரீஸ் பண்ணாங்க. 1008 விதிமுறைகள் போட்டு நிறைய தங்கம் 90% தடை செஞ்சதாக வெளியேற்றிருக்கு தகவல்கள். இதனை அடுத்து வெள்ளியிலும், அதாவது $10 பில்லியன் ரூபாய் மதிப்பீடுக்கு தான் நம்ம வந்து இங்கே இம்போர்ட் பண்ணுறோம் வெள்ளியை. இந்த கடைசி காலாண்டு மட்டும் $134 பில்லியன் நம்ம இறக்குமதி செஞ்சுருக்கிறது அரசாங்கம் கவனிச்சு. இதை வந்து என்ன சொல்லணும்னா 2000 கோடிக்கு மேலே இது அரசாங்கம் தடை செஞ்சு இது தடை செய்யலாம். அந்த வெள்ளியோட இறக்குமதியிலையும் நம்ம வந்து சில நார்ம்ஸ் எடுத்துகிட்டு வரலாம், வரியை வைக்கலாம், வரி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம். அப்போ இறக்குமதி வரி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வெள்ளியோட விலை ஏறும் அப்படிங்கிறத அடுத்த சில நாட்களுக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் என்ன ஆனாலும் நமக்கு டெக்னிக்கல் எப்போவுமே வந்து நம்ம ஸ்டைலில் தான் ஒர்க் அவுட் ஆகும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு 48,775க்கு மேலே, 775க்கு மேலே வெள்ளி ஏற ஆரம்பிச்சதுன்னா பை பண்ணுங்க. பெரிய லாபம் கிடையாது. 49,050 வரைக்கும் தான் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வந்தால் அதை எடுத்துகிட்டு வெளியேறலாம். ஷார்ட் வந்து 48,260க்கு தான் ஷார்ட்டே போகலாம். அப்படி போனால் அதுவும் $200 48,050 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு பெரிய லாபம் எதிர்பார்க்க வேண்டாம் வெள்ளியிலன்னு சொல்லுவேன். இப்போ உங்களுடைய இந்த தொழில்நுட்ப பகுப்பாய்வு பயன்படுத்தும் பொழுது வெள்ளி எப்படி போகும்னு தெரியுது. இப்போ நீங்க செய்தியை பொறுத்தும் வந்து சொன்னீங்க ஏறலாம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னும் பொழுது உங்களுடைய கணிப்பின்படி எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும்? என்னோட கணிப்பின்படி எடுக்கணும்னா கோல்டு இன்டர்நேஷனல், எப்பவுமே நான் கோல்டை கம்பைன் பண்ணி தான் சில்வரை சொல்லுவேன். சில்வர் தனியாக நான் சொல்ல வேண்டாம். கோல்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். 90% ஃபாலோ பண்ணும். அப்படிங்கிறதுனால கோல்டு வந்து நமக்கு $1,285 கீழே பிரேக் ஆச்சுன்னா வெள்ளியும் ஒரு பெரிய ஃபாலோ கொடுக்கும். கோல்டன்னா ஆப்வியஸாக சில்வர் இறங்கும். ஸோ அதனால இதை கவனமாக பார்த்தாலே போதும். கண்டிப்பாக. அடுத்த நேர்பார்த்து தொடர்ந்து பேசலாம். மக்கள் வணக்கம்.
வணக்கம், உங்களுடைய பெயர்? ஹலோ, அம்மா தொடர்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. ராஜேஸ்வரி. உங்க கேள்வியை சொல்லுங்கம்மா. சார், அவங்க கிட்ட பேசணும். நான் 55 வயசு ஆகுது. என்னால ட்ரேடிங் அங்க ஹெட் ஆபீஸ்க்கெல்லாம் எல்லாம் போக முடியாது. வீட்டுல இருந்தே ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டேன். நானு அக்கௌண்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டேன். இப்ப எனக்கு எவ்வளவு அளவீடுலாம் என்ன, அது எப்படி அந்த சார்ட் எங்களுடைய லேப்டாப்ல நீங்க போட்டு எங்களுக்கு கொடுப்பீங்களா? அதுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா பைசா கட்டணுமா? அப்புறம் ஓபனிங்க்கு 500 கேக்குறீங்க. அந்த பணம் ஃப்ரீயா கொடுக்கணுமா உங்களுக்கு? இத பத்தி கொஞ்சம் தெளிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். என்ன பொருள் வாங்கலாம்? இப்ப கோல்டுனா இந்த கிராமா மினி கோல்டுல வாங்கலாமா? 30,000 நான் பேங்க்ல போட்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டேன். இப்ப இந்த கொஸ்டின்க்குலாம் எனக்கு ஆன்சர் வேணும் சார். பெரிய பட்டியல் ஒண்ணு அடிக்கிட்டாங்க அம்மா. அதாவது 55 வயசுல இந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறது சந்தோஷம்தான். அதாவது 500 ரூபாய் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படிங்கிறது நீங்கள் கருத்தரங்கு இல்லை நாளைக்கு பயிற்சி வகுப்பு நடக்கிறதுல அந்த பயிற்சி வகுப்புலாம் வந்தீங்கன்னா இலவசமாக்கிடுவாங்க. நீங்கள் பயிற்சி வகுப்பு கலந்துக்கலாம். ஒன்று. இரண்டாவது, நீங்கள் கேட்ட அந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிங்கல்ல, எவ்வளவு 30,000 போடுறேன், எனக்கு வீட்டில் சாஃப்ட்வேர் கொடுப்பீங்களா? சாஃப்ட்வேர் இலவசம் தான். நீங்கள் தாராளமாக வீட்டில் லேப்டாப்பில் இருந்தே வியாபாரம் செய்யலாம். ஆனால் வீட்டில் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 நாட்கள் எங்கள் அலுவலகத்துக்கு ட்ரைனிங் எடுத்து சொல்லுவாங்க. அது நீங்களே மறந்தாலும் நாங்கள் விட மாட்டோம். மற்றபடி கோல்டோட அளவு எத்தனை கோல்டுனா 1 கிலோ கோல்டு, 100 கிராம் கோல்டு, அந்த மாதிரி இருக்க அளவுகள் எல்லாமே லெவல் டினாமினேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பெரிய பட்டியல். அப்படிங்கிறதுனால நாளை காலையில் நீங்கள் 11:30 மணிக்கு கிரேட் வெஞ்சர்ஸோட தலைமை அலுவலகத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பொருள் தேர்வும் பற்றி கேட்டிருந்தாங்க. எந்த தங்கத்தில் நம்ம செய்யலாம் கோல்டு மினி? பொருள் தேர்வு எடுத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கேட்டால் காப்பர் க்ரூட் ஆயில் எடுத்து பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது கோல்டு மினி, சில்வர் மினி எடுத்து பண்ணுங்க. வேற எதுவும் ஆரம்பத்துக்கு வேண்டாம். சரிம்மா, தொடர்பு ரொம்ப நன்றி. அடுத்த நேர் பார்த்துலாம். மக்கள் வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா, உங்க பெயர் சொல்லுங்க. கோயம்புத்தூர்ல இருந்து பிரபாகரன் பேசுறேங்க. கேள்வியை சொல்லுங்க ஐயா. நிஃப்டி என்ன போகுது இன்னைக்கு? நிஃப்டிங்களா? சாரிங்க, அதாவது பங்குச்சந்தையை பத்தி எனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும். அதனால அதை பத்தி பேச விரும்பல. சரியா, தொடர்பு ரொம்ப நன்றி. ஆனா பொருள் வணிகத்துல எந்த பக்கத்துல கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றதுக்கு ஐயா தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பயிற்சி அப்படின்றது எந்த அளவுக்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் இருக்கணும்? அதாவது இது மட்டும் கத்துக்கிட்டு வந்தா போதும், இல்ல இதெல்லாமும் கத்துக்கணும் அப்படின்னு இருக்கா? ஏன்னா இதற்கு முன்னாடி பேசின நேர் கூட நான் தொழில்நுட்ப பகுப்பாய்வுலாம் கத்துக்கிட்டு வரலான்னு இருக்கேன், எனக்கு நிறைய இழப்பு இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருந்தாங்க. இல்ல, அதாவது எனக்கு இன்னைக்கும் எடுத்து ஒரு ஒரு 10,000 கமாடிட்டி ட்ரேடர்ஸ் எடுத்து நிப்பாட்டி நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னா ஒரு 20-30 பேர் சரியா பண்ணா பெரிய விஷயம், ஆச்சரியம். சரிங்களா? ஒரு 200 பேர் ஓரளவுக்கு லாஸ் ஆகாம அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் சொல்றாரு, சார் நான் வேடிக்கையா தான் இருந்தது சார், நான் நம்ம கம்பெனி அவ்வளோ பரவாயில்ல சார், என்ன அப்படின்னு கேட்டேன். இதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ண இடத்துல 2 வாரம் 3 வாரத்திலேயே பணம் போயிடும் சார், நம்ம கம்பெனியில் 9 மாசம் தாக்கு பிடிச்சிட்டேன் நான். சரி, பணம் போயிடுச்சானே, பாதி பணம் தான் போயிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ ஏன் போச்சு அப்படின்னு போய் பார்த்தா அவர் அந்த விட்டதை எடுக்கணும்னே உட்காந்து செய்யும் போது மேற்கொண்டு லாஸ் ஆகாது. சரி, அல்டிமேட்டா நான் கிரேட் வெஞ்சர்ஸ்ல இந்த நியூ கமர்ஸ் எப்பவுமே சக்சஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க வரும்போதே இப்படிதான் செய்யணும் அப்படின்னு வழிவகுத்து கொடுக்கறதுனால. ஆல்ரெடி ட்ரேட் பண்ணிட்டு வரவங்க அவங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம அளவுகள் எல்லாத்துலயும் போட்டு குழப்பும் போது லாஸ் குறையுது. ஆனா லாபம் ஈட்டுறதுக்கு என்னோட முக்கியமான அட்வைஸ் என்ன அப்படின்னா, கிரேட் வெஞ்சர்ஸ்க்கு வந்துட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்குற அந்த லெவல்ஸ் அண்ட் சார்ட்டை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிப்ஸை, ட்ரேடிங் டிப்ஸ், மொபைலில் வரக்கூடிய டிப்ஸை நீங்கள் பார்த்து பண்ண முடிவு பண்ணீங்கன்னா மாதம் முதல்ல இருந்து மாத இறுதி வரையில் வரக்கூடிய டிப்ஸ், அதாவது ஒரு கமாடிட்டி எடுத்துக்கோங்க, க்ரூட் ஆயில் எடுத்துக்கோங்க. க்ரூட் ஆயில் எடுத்திங்கன்னா 1லேருந்து கடைசி நாள் வரைக்கும் எல்லா டிப்ஸுக்கும் ஆர்டர் போட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட்டை ஹிட் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த 10% தாராளமாக வருது. ஸோ அது மாதிரி ஒரு டிசிப்ளின் ஃபாலோ பண்ணால் நல்ல ஒழுங்காக ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது என்னோட அட்வைஸ். நேர்பா தொடர்ந்து பேசலாம். மகள் வணக்கம். வணக்கம், உங்களுடைய பெயர்? குருசாமி பேசுறேன் மேடம், சில்லிமலையில இருந்து. குருயா, உங்க கேள்வியை சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நான் ஹலோ சொல்லுங்க. கேளுங்கய்யா. சார், நான் கோல்டு மினி 30,100ல ஷார்ட் போட்டிருக்கேன் சார். சரிங்க. இது ஸ்டாப் லாஸ் என்னங்க சார்? டார்கெட்டை வச்சு பார்க்கலாங்களா? ஹோல்டிங் இது என்ன பண்ணலாம் சார்? சரிங்க, அதாவது கோல்டை பொறுத்த வரையில்
இப்போதைக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம். அதனால் ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவிலையும் குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு, அமெரிக்காலையும் குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு, அதுக்கு பத்தாததுக்கு ஐஎன்ஆர்லேயும் குழப்பம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த குழப்பத்தில் வந்து நீங்கள் அடுத்த நாளைக்கு வியாபாரத்தை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஒரு தவறான செயல் இந்த பீரியடுக்கு. அதனால் நீங்கள் 30,100 போனால் ஒரு 100-200 தான் டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது, பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. வெளியாயிடுங்க, அதாவது லாஸில் புக் பண்ணிட்டு வெளியாயிட்டு இன்ட்ராடேவாக மட்டும் எடுத்து பண்ணுங்கள். லக்கிலி நீங்கள் லாஸ்ட்டில் வெளியானதுக்கு அப்புறம் கூட மார்க்கெட் மேற்கொண்டு இறங்கி உங்கள் ஷார்ட்டுக்கு பெரிய லாபத்தையே கொடுக்கலாம் ஒரு வாரத்தில். ஆனால் அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு மறுபடியும் அதே தப்பை செய்யாதீங்க. நான் என்ன சொல்லுன்னா, இப்போ இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் $1,285 கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ணி அதை வெளியே எடுத்துக்கோங்க. இல்லைனா $1,345 போச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பார்த்து இந்தியன் மார்க்கெட்டில் வச்சுக்கோங்க, சுலபமாக சொல்லிடலாம். ஆனால் அது உங்களுக்கு பெரிய லாஸ் எங்கே கொடுக்கும். அப்படிங்கிறதுனால நான் என்ன சொல்கிறேன், வெளியேடுங்க, இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க இப்போத்தி சூழ்நிலைக்கு. சரியா, தொடர்பு ரொம்ப நன்றி. நேயர்களுக்காக திரும்ப ஒரு முறை உங்களுடைய பயிற்சி வகுப்புகள், கருத்தரங்குகள் வரும் நாட்களில் எங்கே எப்பொழுது? பயிற்சி வகுப்புகள் சென்னையில் நாளை காலை 11:30 மணிக்கு தலைமை அலுவலகத்திலே இருக்குது. அரும்பாக்கம் 100 ஃபீட் ரோட்லேயே இருக்குது, எம்டிஏ விஜய் பார்க் ஹோட்டல் ஆப்போசிட்டில் ஒன்று. இதுக்கு முன்பதிவு அவசியம். அதே மாதிரி அடுத்த வாரம் காரைக்குடியில் முதன்முறையாக டைரக்ட், அதாவது புதிய மண்டல அலுவலகம் ரீஜனல் ஆஃபீஸை திறக்க இருக்கும். அதற்கும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு கருத்தரங்கு, பெரிய கருத்தரங்கு அரேஞ்ச் பண்ணிருக்கு. எந்த இடம்னு கேட்டிங்கன்னா கவிஞர் கண்ணதாசன் கலையரங்கத்தில். இதற்கு மிக முக்கியமான ஒரு நிதி ஆலோசகரும் நம்மளோட இணைஞ்சிக்கிறாங்க. இதுக்கு முன்பதிவு அவசியம், அனுமதி இலவசம் தான். கண்டிப்பாக. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நேர்களுக்கு பயனுள்ள நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் சொன்னீங்க. கலந்துட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். நேர்களை ஐயா சொன்ன எல்லா விளக்கங்களும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். A battle in the Colosseum. Know the right time to strike the right deal. Hedge the blows. Call the shots. In their perpetual rise and fall, know their next move. Great Ventures Commodity. Trade with the #1 commodity trading firm.